ஹலோ மிஸ்டர் கிரீன். சற்று முன்னம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா வந்து ஒரு தகவல் ஒன்றை பதிவேற்றியிருக்கிறேன். என்னென்னு சொன்னால், ஜாழ்ப்பாணத்தில் நடக்கவிருக்கும் சஜித் பிரேமதாசா அவர்களுடைய பரப்புரைக்கு எனது பங்களிப்பு சிறிதளவு கூட இருக்காதென நான் நம்புகின்றேன் என்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறேன். அது காரணம் வந்து உமாச்சந்திரா அவர்களுடைய நடவடிக்கை. அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து உங்களுக்கு நியூஸ் தெரிஞ்சிருக்கும். நேற்று மேடையிலேருந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா இடையில இறங்கிட்டேன் என்று சொன்னால், அது முஸ்லீம் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட மேடை. அங்கு ஒரு தமிழனாக அவர் இருப்பது வந்து அங்கே வாக்குகளை சிதறடிக்கலாம் என்று ஒரு கருத்தொண்டு எழுப்பப்பட்டது. அந்த விஷயத்திலிருந்து என்னால் வந்து எதிர்கால ஜனாதிபதிக்கு வந்து வாக்குகள் உடையக்கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் இங்கே வெளிக்கிட்டு வந்தேன் சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே வந்து அவர் குறிப்பிட்ட இன்னும் ஒரு விஷயம் என்னவாக இருந்தான்னு சொன்னால், சஜித் அவர்கள் கதைத்தார். அதில் வந்து வடக்கை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள், இங்கே இவர்கள் பார்த்துக்கொள்ளட்டும் என்ற மாதிரி கருத்து. அப்போ ஓகே, நான் வடக்கில் வந்து பிரச்சாரம் செய்யக்க அது தனித்துவமாக இருக்கும் என்றும் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்து நான் வந்து முஸ்லீம் மக்களுக்கும் வந்து சம உரிமை கொடுத்து நான் இந்த முறையில் முஸ்லீம் மக்கள் இருக்கக்கூடாது எப்போவுமே நிற்க மாட்டேன், அவர்கள் வரிவாக பிரச்சாரம் செய்யட்டும் என்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தார். தற்சமயம் வந்து இவர் இவ்வாறான கருத்துக்களை வந்து வெளியிட்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக வந்து உமாச்சந்திரா பிரகாஷ் அவர்கள் வந்து ஒரு லாப அரசியலை நோக்கி தான் பயணம் செய்கிறார், எனக்கு அது தெரியாது என்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தார். அதுக்கு அங்கால ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். நாம் வந்து அரசியல் செய்ய வேணுமன்றதுக்காக அரசியலுக்கு வரையில, அரசியல் வருவதே என்ற நோக்கமாகவும் இருக்கவில்லை. ஆனால் நான் குறிப்பிடும் விஷயம் என்னென்னா, நான் செஞ்ச முயற்சி, அதாவது வைத்தியத்துறையில் இவ்வாறான மக்களுக்கு தீமை கிடைக்கக்கூடாது, மக்களுக்கு நல்ல ஒரு விஷயம் கிடைக்கணுமன்றதுக்காக நான் செய்த முயற்சிகள் தான் அனைத்து அரசியல் கட்சிகளாலும் நான் தேடப்பட்டேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதுவும் ஒரு வேளை சரியாக இருக்கலாம். ஆனால் தற்சமயம் வந்து சஜித் பிரேமதாசா சம்பந்தமாக இவ்வாறான ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்ட வந்து இவருடைய கருத்து கணிப்பில் விளங்குகின்றது. இவர் சஜித் பிரேமதாசாவுக்கு எதிராக இல்லை என்றாலும் வந்து அவர்களுடன் இருப்பவர்களுக்கு இவர் சம்பந்தமான அணுகல்கள் வந்து சட்டம் பிடிக்கவில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது. அதுக்கு அங்கால வந்து இன்னும் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். நாம் வந்து குறுகிய காலத்தில் திடீரென்று டிகிரி இருக்கணும், அப்படி மாஸ்டர் முடிக்கணும், டிப்ளமா இருக்கணும்ன்றதுக்காக எல்லாம் டப்பெல்லாம் செய்யலை. நான் வந்து தெளிவாக அந்த காலத்துலேருந்து நான் சரியான ஒரு கிராஜுவேட் தான். ஆனால் இப்போ சில ஆட்கள் டப் பண்ண முடிக்கணும், ஏன் தங்களுக்கு தகுதி அந்த மாதிரி விஷயத்தில் இருக்கின்ற காட்டுவதற்காக குறிப்பிட்டிருந்தேன். அதே மாதிரி வந்து தான் ஏற்கனவே வந்து சஜித் பிரேமதாஸ் அவர்களுடன் தெளிவான விஷயத்தை கதைத்தினான். அது சம்பந்தமான விஷயங்கள் வந்து நான் பொது வழியில் குறிப்பிட விரும்பவில்லை. இருந்தாலும் வந்து ஒரு சில விஷயத்தை வந்து தெளிவுபடுத்துகின்றேன். இவர்களுடைய, அதாவது உமாச்சந்திரா அவர்களுடைய திட்டங்கள், அரசியல் நோக்கங்கள் வந்து என் முன் சரி வராது. இப்போ நான் நெச்சனன்ட்டு சொன்னால் அவருக்கு எதிரான எத்தனையோ கோல் ரெக்கார்டிங் இருக்குது, போட்டால் அவருடைய வாக்கு வங்கிகள் அனைத்தும் வந்து சின்ன பின்னமாகிவிடும். ஆனால் நான் ஏன் அதை மறுக்கின்றேன் என்று சொன்னால், நாளைக்கு இதால் வந்து சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாது. அதுக்கங்கால வந்து இவர் என்னை பற்றி சாட்டுகின்ற பல குற்றச்சாட்டுகளுக்கு ஒரே ஒரு ரீசன் வந்து அவர் வருங்காலத்தில் வந்து சாவச்சேரியில் வந்து தேர்தலில் நிற்க போகின்றார். அப்போ அதுக்காக வந்து தான் என்னை மிகவும் தாக்கி கொண்டிருக்கிறார்கள், என் பற்றிய தேவையற்ற கருத்துக்களை பதிவிட்டார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். அதுக்கங்கால சாவச்சேரி மக்கள் என்னுடைய இதயம், சாவச்சேரி என்னுடைய இதயம், அதை யாருமே ஒன்றும் செய்ய முடியாது என்றும் குறிப்பிட்டிருக்கிறேன். நேற்று 8 மணிக்கு ஓகே தன்னை மீட் பண்ணலாம் கொள்ளலாம் நல்ல மாதிரி காய்ச்சவருக்கு இன்றைக்கு விடியறதுக்கு எல்லாம் என்ன நடந்தது, ஏன் இவ்வாறான ஒரு முடிவெடுத்திருக்கின்றேன், ஏன் இவ்வாறான ஒரு சிக்கலுக்கு உட்படுத்தி இருக்கின்றேன் என்னும் குறிப்பிட்டார். அதுக்குள்ளேயும் குறிப்பாக டக்ளஸ் தேவானந்தாவுடன் தனக்கு ஏற்பட்ட மனக்கசப்புக்கும் வந்து தான் காரணம் இல்லை. அந்த சுகாதார அமைச்சு சம்பந்தமாக ஒரு சில வேறு நடவடிக்கைகளால் தான் எனக்கும் அவருக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டதே தவிர எனக்கும் அவருக்கும் பர்சனலாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். நேற்றைய முறையில் ஒரு தமிழன் இருக்கக்கூடாதென அவர்கள் கருத்தில் கொண்ட போது நான் நானாகவே கீழறங்கி சென்றேன். அவ்வாறு சென்றபோது எதிர்கால ஜனாதிபதி சஜித் பிரேமதாசா அவர்கள், நீங்கள் வடக்குக்கு செல்லுங்கள், நாங்கள் அங்கே எல்லாவற்றையும் செய்வோம் என கூறப்பட்ட காரணத்தினால் ஆகும். அதால் தான் வந்து இப்படி சஜித் அவர்கள் சொன்னதால் தான் நான் இறங்கினான். உமாச்சந்திரா பிரகாஷ் தனது வாக்கு வங்கி என நினைத்து கொண்டிருக்கும் சாவகச்சேரி எனது இதயம், சாவச்சேரி எனது இதயம் மட்டும் இதில் குறிப்பிட்டிருக்கிறேன். கடைசியாக ஒரு விஷயத்தை அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து குறிச்சிருக்கிறேன். டீல் என்று நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்கு ஒரு வார்த்தையாக போனாலும் எந்த சுயநலமும் இல்லாமல் தமிழுக்காக வாழ துடிக்கும் ஒவ்வொரு இரத்தத்தை குடிக்கும் கொசுக்களாகவே நான் பார்க்கின்றேன். அதாவது டீல் என்ற வசனங்கள் உங்களுக்கு என்ன டீல் என்று கேட்குறதெல்லாம் உங்களுக்கு வந்து சாதாரணமான ஒரு விஷயமாக இருந்தாலும் எனக்கு வந்து டீல் என்ற வந்து தமிழ் மக்களுடைய ரத்தத்தை குறிக்கிறதுக்காக நீங்கள் இருக்கிற முயற்சி என்ற மாதிரியே பார்க்குறேன் என்று சொன்னேன்.
இறுதியாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேன், உங்களால் முடிந்தால் நான் இன்று வரை செய்வதை தனியாக செய்து பாருங்கள். இப்படிக்கு வைத்திய கலாநிதி இராமநாதன் அர்ச்சுனா. அதாவது இவர் குறிப்பிட்ட விஷயம் என்னென்றா, நான் ஒரு தனி மனிதனாக இவ்வளவு தூரம் போராடி இவ்வளவு பிரச்சனையை வெளியில் கொண்டு வந்தான். ஆனால் நீங்கள் இவ்வளவு தூரம் அரசியல் ஒவ்வொரு கட்சிக்கு பின்னால் இருந்தும் உங்களால் செயற்பட முடியவில்லை என்ற ஒரு கருத்தொண்டு முன்வைத்தேன். உண்மையாகவே அது ஒரு போற்றக்கூடிய விஷயம்தான். ஆனால் நான் முதலும் குறிப்பிட்டிருந்தேன், டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ஒரு தனி மனிதனாக அரசியலுக்கு போகாமல் கணக்கு விஷயங்களை தீர்மானங்களை முடிவெடுத்திருந்தார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் என்னுடைய பழைய ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், அரசியல் என்ற ஒரு நிலைமை வந்து அவருக்கு அவ்வாறு செயற்பட முடியுமா, அவருடைய கைக்கு அரசியல் என்பது ஒரு கயிறு போட்டு கட்டப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குமா என்பது என்னுடைய கேள்வியாக இருந்தது. தற்சமயம் வந்து சஜித் பிரேமதாசாவுக்கு முழுமையாக ஆதரவு வழங்கப் போகின்றேன் என்று குறிப்பிட்ட போதிலும் தற்சமயம் இவ்வாறான ஒரு பதிவை ஏற்படுத்திய போது ஒருவேளை இவர் வந்து சயித் உரிய பரப்புரையிலிருந்து விலகுவாரா என்பது வந்து ஒரு கேள்விக்குறியாக மக்களிடத்தில் இருக்குது. இனிவரும் இது ஒரு போஸ்ட்டாக போட்டிருக்கிற, இதுக்கு அங்கால எந்த ஒரு லைவும் வரையில இதுக்கு பின்னால் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது என்ற மாதிரி வந்து எங்கள் ஒருவருக்கும் தெரியவில்லை. இனி அடுத்தடுத்த லைவ் போட்டால் தான் தெரியும். அதுலேயும் வந்து குறிப்பாக டாக்டர் ஜாழ்ப்பாணத்தில் நடக்கிற சைத்துடைய பரப்புரையில் கலந்து கொள்வாரா இல்லையா? என்னை பொறுத்தவரையில் திருப்பவும் சொல்கிறேன், சஜித் பிரேமதாசாவை தாண்டி அவர்களுடைய மிச்ச உறுப்பினர்களுக்கு வந்து ஒருவேளை வைத்தியருடைய வருகை வந்து பிடிக்காமல் இருக்கலாம், அதில் பிடிக்காமல் இருந்திருக்கலாம் என்பதில் ஒரு மாற்று கருத்து இல்லை. அவர் ஏற்பட்ட விஷயங்களை செஞ்சிருக்கிறார், கொண்டிருக்கிறார். அரசியல் என்று வரும்பொழுது அவர் இதை தாண்டி பல விஷயங்களை வந்து கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கும். அதே மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து முகம் கொடுக்க வேண்டி இருக்கும். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், அரசியல் என்பது வந்து எதை கதைக்க வேண்டும் என்பது அரசியல் அல்ல, எதை கதைக்கக்கூடாது என்பது தான் உண்மையான அரசியல். அது எனக்கு தெரிந்த ஒரு புரிதல். அதுக்கங்கால வந்து அடுத்தடுத்த லைவில் அவர் என்ன சொல்கிறேன்னு பார்ப்போம். இதான் வந்து தற்சமயம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவருடைய தகவலாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் நம்ம மிஸ்டேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாக்டருடைய இந்த கருத்து சம்பந்தமாக உங்களுடைய கருத்து பதிவுகள் தான் இருந்தால் நமக்கு உடனே வந்து ஒரு மெசேஜ் கொண்டு போகிறேங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். குறிப்பாக உமாச்சந்திரா அவர்களுக்கும் சஜித்துக்கு மன்னிக்கவும், உமாச்சந்திரா அவர்களுடைய இவ்வாறான பிரச்சார நடவடிக்கைகள் வந்து இவ்வாறான முடிவுகள் வந்து சஜித் பிரேமதாசா அவர்களுடைய வாக்கு வங்கியை குறைக்குமா டாக்டர் அர்ச்சுனா சொல்வது போல் என்று உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தால் அதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இது சம்மந்தமான பெருசாக அறிவில்லை. அரசியல் ஒரு ஊர்னாக்கள் உமாச்சந்திரா மற்றது டாக்டர் அர்ச்சுனா கரையில் இருக்கிற பிரச்சனையை வந்து சயித் பிரேமதாசாக்குரிய வாக்கு வங்கிகளை வாக்கு எண்ணிக்கைகளை குறைப்பதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அமையுமா இல்லையான்னு சொல்லி தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்ததான் என்ன வீடியோ போடணும்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோவில் சந்திக்கலாம்.